بسم الله الرحمن الرحيم. جابر بن عبد الله رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: ماء زمزم لما شرب له، أو كما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. கண்ணியமானவர்களே, மாஉ ஸம்ஸம லிமா ஷுரிப லஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி பெரும்பகுதி அந்த விஷயத்துல நம்பிக்கை நாம ரொம்ப குறைவாக வைத்திருக்கிறோம். நம்பிக்கையை கொஞ்சம் அதிகமாக எப்படி நம்பிக்கை வைக்கணுமோ அந்த விதங்களில் நாம் நம்பிக்கை வைத்தோம் அப்படின்னு சொன்னா செய்யற வேலை அது கரெக்டா செய்யும். இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி தருவாங்க. ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய செய்திகளில் ஒன்று, மக்காவாசிகளுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எவ்வளவோ அதிகமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்புல ஒன்று இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்திகளில் இந்த செய்தியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாஉ ஸம்ஸம், ஸம்ஸம் அப்படிங்கிற இந்த நீர் இருக்கிறத, இந்த தண்ணீர், லிமா ஷுரிப லஹு, எதற்காக வேண்டி அது குடிக்கப்படுகிறதோ அது கிடைக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஜம்சம் தண்ணீர் எந்த நியத்தோடு குடிக்கப்படுகிறதோ அது பெற்றுக்கொள்ளப்படும், அது கிடைக்க பெறும் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இமாம் இப்னு மாஜா, இமாம் அஹ்மத் போன்ற ஹதீஸ்களை வல்லுநர்கள் தங்களுடைய கிதாபுகளில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட சூழலில் இந்த தண்ணீர் அந்த மக்காங்கிற பூமியில கிடைச்சது அப்படிங்கிறத நாம பார்த்தோம்னு சொன்னா, ரொம்ப சிரமமான காலம். ஆரம்ப காலம் முதல் இந்த ஜம்சம்னுடைய இந்த ஊற்று அது கிணறாக இருந்து பின்பு என்ன செய்யப்பட்டது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ளப்பிரளயத்துல எல்லா இடமும் தண்ணீராக ஆக்கப்பட்டு மறைந்தது போன்று இதுவும் மறைஞ்சிருச்சு. இந்த கிணறு எங்க போச்சுன்னு என்ன செய்யல, தெரியல, யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. நம்ம படிச்சது எப்படி படிச்சிருக்கிறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும்போது அழுகும்போது அந்த குதிகால் பட்டு அந்த இடத்துல இருந்து ஊற்றாக வந்ததுன்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? அதுக்கு ஏற்பட்ட பிற்காலங்களில் இது என்ன செஞ்சிருச்சுன்னா மறைஞ்சிருச்சு. அது எங்கு போனது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அது மூடப்பட்டு விட்டது. அது மூடப்பட்டதற்கு பின்னால், அந்த காரணங்களுக்கு பின்னால் அது என்ன செய்யறாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, தண்ணீருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குமே, அதை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரு அதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்கன்னா, ஊர் தலைவராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் அவங்க தான் ரொம்ப மெனக்கிடுறாங்க இந்த விஷயத்துல. அப்ப அவர்களுக்கு கனவில் காட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த இடத்துல ஜம்சம் ஊற்று இருக்கு, அங்க தோண்டுங்க அப்படின்னு. ஊரை பூரா எல்லாத்தையும் ஒன்று கூட்டி வாங்க தோண்டுவோம், இந்த மாதிரி நான் கனவுல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது, கனவுல பார்த்ததெல்லாம் நம்பி தோண்ட முடியுமா, எங்களுக்கெல்லாம் 1000 வேலை இருக்குப்பா, நீ போய் தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்காரன் யாருமே கூட சேர்ந்து வரல. அப்ப இவர் கனவு பார்த்ததை ஒண்ணுக்கு 2-3 தடவை கனவு பார்க்கறாங்க, 3 தடவையும் சொல்லி ஊருக்காரங்க யாரும் ஒத்து வரல. அதுக்கப்புறம் தான் இவர்கள் நிறைய நிக்காக செய்தார்கள், நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாங்க. வாலிபர்கள் படையோட 10 பேர் கொண்ட ஒரு வாலிப படையோட வர்றாங்க. யாரு? அப்துல் முத்தலிப். எல்லாம் தான் பெத்த பிள்ளைங்க. இங்க தோண்டுங்கப்பா, இங்கதான்ப்பா கிணறு, நான் கனவுல பார்த்தேன்னு தான் பெத்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, சொன்னதை கேட்டாங்க, எல்லாரும் தோண்டினார்கள். அந்த இடத்தில் ஜம்சம் நீர் வந்தது. அப்படி வந்ததான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் கிணறு. அதை பத்தி நிறைய இன்னைக்கெல்லாம் கூகுள்ல போய் ஜம்சம்னு தட்டணும்னு சொன்னாலே அதை பத்தி உண்டான அது எவ்வளவு நேரம் அதுல இருந்து ஊத்துல இருந்து நம்ம போர் போட்டு எடுத்தாலும் எத்தனை லாரிகள்ல உறிஞ்சினாலும் அதுல தண்ணி அப்படியே தான் இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாம பாக்குறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு நிறைய சொல்றாங்க, ஒரு பாட்டில் நிறைய இங்கு எடுத்துட்டு வந்து 1 கிளாஸ்
ஜம்சம் நீர்ல ஊற்றினாலும் அது அவ்வளவுத்தையும் ஜம்சம் நீர் உள்வாங்கி கொள்ளும், ஆனால் அது வெண்ணிறமாகவே இருக்கும் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் இன்னைக்கு நாம் ஒவ்வொரு வீடியோக்களின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜம்சம் நீர் எந்த நியத்தோட குடிக்கிறோமோ அந்த நியத்து நம்மளுக்கு கிடைக்க பெறும் அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம ஜம்சம் நீரை எப்படி குடிக்கிறோம், அதை குடிக்கிறதுக்கு உண்டான முறைகள் என்ன, அதை எப்படி நியத்து வைக்கணும், எல்லாமே நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஹதீஸ்கள்ல வரும், எல்லாத்தையும் ஷாமிலாக்கக்கூடிய, எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய நியத்தாக நாம வைக்கணும். இறைவா, நான் உன்னிடத்துல அஃப்வையும் ஆஃபியத்தையும் கேட்கிறேன் அப்படின்னு நியத்து வைக்கணுமா? இறைவா, நான் உன்னிடத்துல மன்னிப்பையும், நீ மன்னிக்கக்கூடிய அந்த மன்னிப்பையும், நீ தரக்கூடிய ஆஃபியத்தையும் உன்னிடத்துல நான் கேட்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு தண்ணியை குடிக்கணுமா? அதோட சேர்த்து நல்ல கல்வியையும் உன்னிடத்துல நான் கேட்கிறேன். துன்யா ஆகிரத்து சம்பந்தமான எல்லா விதமான கல்விகளையும் நியத்து வைக்கணும். உலகத்துல அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அதே மாதிரி நல் ஆரோக்கியம், நல் கல்வி, இதை விட வேற என்ன தேவை இருக்கு சொல்லுங்க? அடுத்து ரிஸ்க்கு தேவை இருக்கும், அதுவும் அந்த துஆல வரும். நம்ம அந்த துஆவை நீளமாக சொல்றதை விட நமக்கு மைண்ட்ல ஞாபகத்துல வச்சுக்கிடணும், இதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சு நம்மளுக்கு தெரிந்த நியத்துல, நமக்கு தெரிந்த பாஷையில நாம என்ன செய்யணும், இதுல நாம கேட்டு நாம என்ன செஞ்சுக்கிடணும், அந்த ஜம்சம் நீரை அருந்துறதுக்கு முயற்சி செய்யணும். இது ரொம்ப பிரயோஜனத்தை தரக்கூடியது. ஆரம்பத்துல ஜம்சம் கிணறு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இதுல மறைஞ்சிருச்சுன்னு நாம சொன்னோம். அது கஅபத்துல்லா தான் அதனுடைய பேஸ் மட்டம் உள்பட எல்லாம் மறைந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ளப்பிரளயத்துல இந்த கஅபத்துல்லா ஆரம்பத்தில் கட்டப்பட்டது. அது என்ன செஞ்சிருச்சு, அந்த பேஸ் மட்டமே எங்க இருக்குங்கிறது தெரியாத அளவிற்கு அது மறைக்கப்பட்டது. வெறும் பேஸ் மட்டம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அனுப்பி வைப்பான். அவங்க தான் அதை என்ன செய்வாங்க, அதை அந்த பேஸ் மட்டம் மட்டும் இருந்த அந்த அடிவாரம் மட்டும் இருந்ததை ஒரு கட்டடமாக எழுப்பியவர்கள் இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி அப்படிங்கிறத நம்ம வரலாறுகள்ல பார்ப்போம். அந்த மாதிரி உருவான அந்த ஜம்சம் நீர் அப்படிங்கிறத அதை நாம இந்த மாதிரி நியத்துகளோட, நல்ல ஆஃபியத்து கிடைக்கணுங்கிற நியத்துகளோட, நம்மளுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுபடணும் அப்படிங்கிற நியத்துகளோட நாம குடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பிரதிபலன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நமக்கு ஹதீஸுகள் இயம்பி தரும். அல்லாஹ் தஆலா உண்மையை விளங்கி நடக்கக்கூடிய, அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களை நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.